அடுத்து இன்று நான் உங்களுக்கு முஸ்தக்பிலை அறிமுகப்படுத்த போகின்றேன். அல் முஸ்தக்பிலு, அல் முஸ்தக்பில் அதாவது எதிர்காலம். ஏற்கனவே ஃபாலையை படிச்சீங்க. அந்த ஃபாலைக்கு முன்னால ஃபால செய்தான் என்பதற்கு முன்னால நீங்கள் ஒரு யாவை சேர்க்க வேண்டும். பாருங்கள், யாவை சேர்த்தால் இந்த ஃபதஹா இங்கே வந்துடும். இது வெறுமனே நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல் என்று சொன்னால் அது சுக்குன் தான், எஃப் அலு என்று மாறிவிடும். இங்கே எதிர்காலத்தினுடைய அடையாளம் தான் லம்மா என்கிறதை மறந்துவிடக் கூடாது. எதிர்காலத்தினுடைய ஆரம்ப அடையாளம் ஃபதஹா, கடைசி அடையாளம் லம்மா, எஃப் அலு. எனவே இதனை எங்களுக்கு சர்ஃப் செய்யலாம். எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன. அது நிகழ்காலத்துக்கும் பொதுவானது, மேலும் எதிர்காலத்துக்கும் பொதுவானது. அல் முஸ்தக்பிலு வல் ஹாலு என்றும் சொல்லலாம். எனினும் எதிர்காலத்தை நிகழ்காலத்தை உறுதிப்படுத்துவதற்குண்டான முறைகளும் இருக்கிறது. அதனை நீங்கள் பிறகு படிப்பீர்கள். இப்பொழுது இந்த எஃப் அலு எனும் பொழுது அது இரண்டு காலத்துக்கும் சமமானது. எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன. எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன. எஃப் அலு அவன் செய்வான், அவன் செய்கிறான். எஃப் அலானி அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்வார்கள், அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்கிறார்கள். எஃப் அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள், செய்கிறார்கள். இப்பொழுது அதனுடைய பெண்பாலை நாங்கள் கவனிப்போம். எனவே இந்த மூன்றும் முஸக்கர் காயிப், அதாவது ஆண்பால் படைக்கைக்குரியது, தேர்ட் பர்சனுக்குரியது, அதாவது மெஸ்குலின் ஜெண்டர் தேர்ட் பர்சனுக்குரியது. எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன. அதே போன்று நாம் ஃபெமினின் ஜெண்டர் தேர்ட் பர்சனுக்குரிய இந்த மூன்றையும் பார்ப்போம். தஃப் அலு, தஃப் அலு என்றால் அவள் செய்கிறாள். தஃப் அலு அவள் செய்கிறாள் அல்லது அவள் செய்வாள். தஃப் அலு அவள் செய்வாள் அல்லது அவள் செய்கிறாள். தஃப் அலு, தஃப் அலானி, முஅன்னஸ் காயிப் ஜம் எனும் வரும் பொழுது எஃப் அல்ன என்று வரும். அதாவது அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள் அல்லது செய்கிறார்கள். எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன, தஃப் அலு, தஃப் அலானி, எஃப் அல்ன. இப்பொழுது தஃப் அலு, நீ ஒரு ஆண் செய்வாய் அல்லது செய்கிறாய். முன்னிலைக்குரியது தஃப் அலு, நீ ஒரு ஆண் செய்கிறாய் அல்லது செய்வாய். தஃப் அலு, தஃப் அலானி, தஃப் அலூன, தஃப் அலீன, تفعلين، تفعلان، تفعلن، تفعلن. இவைகள் இரண்டும் முன்னிலைக்குரியது, அதாவது ஆண்பால் முன்னிலைக்குரியது, மேலும் பெண் பாலின் முன்னிலைக்குரியது, அதாவது செகண்ட் பர்சன். அடுத்தது தன்னிலைக்குரியது அஃப் அலு. அஃப் அலு நான் செய்வேன் அல்லது நான் செய்கிறேன். நஃப் அலு நாங்கள் செய்வோம் அல்லது நாங்கள் செய்கிறோம். இப்பொழுது மீண்டும் பாருங்கள். யஃப்அலு யஃப்அலான் யஃப்அலூன, தஃபலு தஃபலான் யஃப்அல்ன,
தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன அஃஅலு நஃஅலு யஃஅலு யஃஅலானி யஃஅலூன தஃஅலு தஃஅலானி யஃஅல்ன தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன அஃஅலு நஃஅலு யஃஅலு அவன் செய்வான் செய்கிறான் யஃஅலானி அவர்கள் இரு ஆண்கள் செய்வார்கள் செய்கிறார்கள் யஃஅலூன அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள் செய்கிறார்கள் தஃஅலு அவள் ஒரு பெண் செய்கிறாள் செய்வாள் தஃஅலானி அவர்கள் இரண்டு பெண்கள் செய்கிறார்கள் செய்வார்கள் யஃஅல்ன இங்கே வரும் பொழுது அது யஃஅல்ன என்று மாறும். இதற்கு நாங்கள் முஅன்னஸ் காயிப் ஜம்மு என்று சொல்லுவோம். முஅன்னஸ் என்றால் பெண்பால், காயிப் என்றால் படர்க்கை, ஜம்மு என்றால் பன்மை. எனவே இதனை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் இவ்வாறு கூறுவோம். முஅன்னஸ் காயிப் ஜமா, முஅன்னஸ் காயிப் ஜமா. தஃஅலு நீ ஒரு ஆண் செய்கிறாய் செய்வாய், தஃஅலானி நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்கிறீர்கள் செய்வீர்கள், நீங்கள் தஃஅலூன பல ஆண்கள் செய்கிறீர்கள் செய்வீர்கள். தஃஅலீன நீ ஒரு பெண் செய்கிறாய், இங்கே தஃஅலீன என்று வரும் பெண்ணுக்கு. தஃஅலானி நீங்கள் இரண்டு பெண்கள் செய்வீர்கள் செய்கிறீர்கள், தஃஅல்ன நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள் செய்கிறீர்கள். அஃஅலு நான் செய்வேன் செய்கிறேன், நஃஅலு நாங்கள் செய்வோம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த யஃஅலுவை வைத்து உங்களுக்கு இந்த முஸ்தக்பில் மற்றும் ஹால் நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இவைகளுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே நாம் ஓரிரு உதாரணங்களை பார்ப்போம். யஃஅலு யஃப்தஹு யஃப்தஹு இந்த யஃப்தஹுவை நீங்கள் இதே முறையிலே எழுதிக் கொள்ள வேண்டும். யஃப்தஹு என்றால் திறப்பான் திறக்கிறான். இப்பொழுது இதனை வைத்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். யஃப்தஹு யஃப்தஹானி யஃப்தஹூன, தஃப்தஹு தஃப்தஹானி யஃப்தஹ்ன, தஃப்தஹு தஃப்தஹானி தஃப்தஹூன, தஃப்தஹீன தஃப்தஹானி தஃப்தஹ்ன, அஃப்தஹு நஃப்தஹு. இப்பொழுது யன்சுரு இங்கே யஃஅலு என்ற வசனை பார்த்தோம். இப்பொழுது யஃஉலு என்ற வசனை நாங்கள் பார்ப்போம். அதாவது யஃஉலு என்ற அமைப்பில் முஸ்தக்பில் வருவதை ஆரம்ப பாடத்தில் நான் உங்களுக்கு கற்று தந்து விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். யன்சுரு யன்சுரானி யன்சுருன, அதாவது அந்த ஐன் கலிமாவிலே, அதாவது நாம் இதுதான் ஆரம்ப வார்த்தை, இது அதிகரித்திருக்கின்றோம் முஸ்தக்பிலுடைய அடையாளம். எனவே ஐன் கலிமா என்று சொல்வது நடுவில் இருக்கக்கூடியது. ஃபஅல எனும் பொழுது நாம் ஃபாவையும் ஐனையும் லாமையும் எப்படி அறிமுகப்படுத்துவோம்? இந்த ஃபா ஃபா கலிமாவாகவும் ஐன் ஐன் கலிமாவாகவும் லாம் லாம் கலிமாவாகும். அதே போன்று தான் வார்த்தைகள் மாறினாலும் கூட இந்த நூன் தான் ஃபா கலிமா, இந்த சாது தான் ஐன் கலிமா, இந்த ரா தான் லாம் கலிமா என்கிறதை மறந்துவிடக் கூடாது. எனவே இப்பொழுது ஐன் கலிமாவுக்கு நாம் லம்மா செய்த முஸ்தக்பிலான எதிர்காலமான வார்த்தையை கொண்டு வந்து சர்வ் செய்ய போகின்றோம். யஃஉலு யஃஉலானி யஃஉலூன, தஃஉலு தஃஉலானி யஃஉல்ன, தஃஉலு தஃஉலானி தஃஉலூன, தஃஉலீன தஃஉலானி தஃஉல்ன, அஃஉலு நஃஉலு என்கிறதை மறந்துவிடக் கூடாது. மேலும் நாம் யஃஇலு என்ற வஸின் அடிப்படையில் யத்ரிபுவை எடுப்போம். யத்ரிபு இப்பொழுது ஐன் கலிமாவுக்கு கசரா செய்யப்படுகின்றது. பாருங்கள். யத்ரிபு யத்ரிபானி யத்ரிபூன, தத்ரிபு தத்ரிபானி யத்ரிப்ன, தத்ரிபு தத்ரிபானி தத்ரிபூன, தத்ரிபீன தத்ரிபானி தத்ரிப்ன, அத்ரிபு நத்ரிபு. யஃப்தஹு திறப்பான் திறக்கிறான், யன்சுரு உதவி செய்கிறான் உதவி செய்வான், யத்ரிபு அடிக்கிறான் அடிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். பாடம் சற்று நீளமாக இருக்கும். எனினும் இவைகளை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் உதவியாக இருங்கள். இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு உங்களின் உடைய அந்த ஊக்குவிப்பு தான் முக்கியம். அவ்வாறாக நீங்கள் எங்களை அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்குவித்தால் நிச்சயமாக இறுதி வரைக்கும் இதனை எடுத்து செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். மற்றும் ஒரு பாடம், அது மிகவும் முக்கியமானது, இந்த சர்ஃபோட சம்பந்தப்பட்டது. அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். நான் எடுத்து செல்லக்கூடிய இந்த விதத்தில் உங்களுக்கு கிஞ்சிற்றும் சந்தேகம் வரக்கூடாது. அதே முறையில் செல்லுங்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காண்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். இலா